நாம் ஹிதமாக இருந்தால் அவர் ஹிதமாக இருக்கார் நம்மக்கிட்ட. நாம் விரோதம் காட்டினா பகவான் நம்மக்கிட்ட விரோதம் காட்டுறார். யசோதை குழந்தையா நினச்சா கிருஷ்ணனை, குழந்தையாவே இருந்தா அவகிட்ட. நண்பர்கள் கோபர் கோபியர்கள்லாம் அவரை நண்பராக நினச்சா, அவகிட்ட தோழனா விளையாடினா. தலைவராக நினச்சா, அக்ரூரர் மாதிரி இருக்கவாலாம் தலைவராக நினச்சார். அவளை சுவாமியாக இருந்தான், அவகிட்ட சுவாமியாக இருந்தான் அக்ரூரர்கிட்டலாம். இல்லைன்னு சொல்கிறவாகிட்ட, இந்த நாஸ்திகர்கள்கிட்டலாம் அவர் என்ன, நாஸ்திகர்கிட்டலாம் இல்லைன்னா இல்லையாவே இருக்கார். விரோதம் பாராட்டுறவா சிசுபாலன் தந்தபக்தரும் போல இருக்குவாகிட்ட விரோதியாவே இருந்தார். அந்த பாவத்திலே தான் இருந்தார். அவரை காதலனான்னு நினைச்சா காதலனா இருந்தார் ராதை கிட்ட. பெருமாளுக்கு பேதம் கிடையாது, அவர் வேற்றுமையே பாராட்டு கிடையாது. அவர் எப்பவுமே சமபுத்தியா தான் இருக்கார். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி. கௌரவர்களுக்கெல்லாம் விரோதியா இருந்தார், பாண்டவர்களுக்கெல்லாம் நண்பனா இருந்தார். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுங்களேன், முகம் பார்க்குற கண்ணாடி. ஒரு அழுக்கு முகத்தை எடுத்துன்னு போய் அந்த கண்ணாடி காமிச்சா அழுக்காக தான் காட்டும். அழகா முகத்தை நல்லபடியாக அலங்காரம் பண்ணிட்டு போய் கண்ணாடியில் பார்த்தா அலங்காரமாக தான் தெரியும். அது கண்ணாடியோட தோஷம் கிடையாது. நாம் எப்படி போய் அது முன்னாடி நிற்கிறோமோ அது காட்டுறது. பெருமாள் அதே மாதிரி தான். நாம் சிரிச்சுட்டே ஆனந்தமாக போய் நம்மளை சரணாகதி பண்ணோம்னா நம்மளை சரணாகதனா நம்மளை ஏற்றுக்கிறார், பக்தனாக ஏற்றுண்டு நம்மளுக்கு அருள்மழை பொழிகிறார். விரோதமாக இருக்கவனுக்கு விரோதத்தை காட்டுறார். தான் அண்ணன் இரண்யாட்சதனை கொன்றவனை யார், ஸ்ரீமன் நாராயணனை. அவன் நினைக்கிறான் அது மாதிரி எங்கள் அண்ணனை கொண்டவனை பழி வாங்கிறதுக்கு நான் தவம் பண்ணுறேன், வரம் வாங்க போகிறேன் ருத்ரன்கிட்டையும் பிரம்மாகிட்டையும் அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறான் ஹிரண்யகசிப்பு. நம்ம ஏற்கனவே கீழே பார்த்துருக்கோம். ஜெய விஜயர்கள் தான் ரெட்டை ரெட்டையாக பிறப்பார்கள். 3 ஜென்மத்தில் பிறந்து எம்பெருமானாலேயே கொல்லப்பட்டு திரும்பவும் வைகுண்டத்தை அடைவார் என்ற கதையும் முன்னாடியே பார்த்துருக்கோம். அதில் ஹிரண்யாட்சனை வராக அவதாரம் எடுத்து பெருமாள் வதம் பண்ணார். இப்போ நரசிம்ம அவதாரம், அதில் பிரகலாத சரித்திரத்தில் ஹிரண்யகசிபு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவன் அவன் அம்மா கிட்ட தன்னோட அண்ணனை கொன்னவனை பழி வாங்கிறதுக்கோசரம் நான் வரம் வாங்க காட்டுக்கு தவம் பண்ண போகிறேன்ட்டு போகிறேன். அப்போது அவருடைய கடுமையான ஒரு தவம், உடம்பெல்லாம் உருகி கரையான் அரிச்சதெல்லாம் கூட தெரியாமல் அவ்வளோ கோர தவத்துக்கு பிரம்மா அவெல்லாம் வரம் கொடுத்துக்குன்னு ஏற்பட்ட பெருமாள் ஸ்ரீ நாராயணன், நீ அப்பா நீ கழுத்தியே அறுத்து போடு ஹோமத்தில், நான் வரமாட்டேன். இப்படியாப்பட்ட ஒரு பிடிவாதக்காரனுக்கு பெருமாள் வரமாட்டார். நீ எதை வேணால் பண்ணிக்கோ. ஏன்னா அவருக்கு தெரியும் அதோட அவனுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்றது அவருக்கு தெரியும். இப்போ முதல் நாள்லாம் ஒரு குழந்தை வயிற்று வெளியில் அழுதுருந்ததுன்னு வச்சுங்களேன், மறுநாள் காத்தால் அது பலாச்சொல்லையை பார்த்து கேட்கறது. அவள் அம்மா கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா. ஏன்னா முதல் நாள் ராத்திரி அந்த குழந்தை என்ன அவஸ்தைப்பட்டதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால் பெருமாளுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணணுன்ட்டு. நம்மளுக்கு கெடுதலாக இருந்தால் அவர் அதை பண்ணவே மாட்டார். அதனால் அவன் பிரம்மா இரண்யகசிபு முன்னாடி நின்றார். அவன் வரம் கேட்குறான், வரிசையாக அடிக்கின்றே போகிறான். திவா ராத்திரம் உள் புறம் மண் விண் ஆகாசம் பாதாளம் ஜலம் ஔஷதம் மனுஷ்யாதிகள் மிருகாதிகள் ஆயுதங்கள் எதனாலையும் நான் வதிக்கப்படக்கூடாதுன்னு பிரம்மா கிட்ட வரம் கேட்குறான். பிரம்மா யோசிக்கிறார், என்னடா இவன் மேலே மேலே வரம் கேட்டுட்டே போகிறானே அப்படின்னு. உயிருள்ள ஆயுதங்கள்னாலையும் கொல்லப்படக்கூடாது, உயிரில்லாத ஆயுதங்கள்னாலையும் கொல்லப்படக்கூடாது, ராத்திரி பகல்
எந்த ஔஷதமும் என்னை கொல்லக்கூடாது, எந்த மிருகமும் என்னை கொல்லக்கூடாது, யாராலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஜீவராசிகள்னாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் கேட்குறான். பாடி இப்போதான் பிரம்மா பெருமூச்சு விடுறார். என்னால் படைக்கப்பட்டது தானே கொல்லக்கூடாது, என்னை படைச்சவன் தற்கான் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுட்டு தத்தாஸ்து நடக்கும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். இந்த சமயம் இந்திரன் இவன் தவத்திற்கு இரண்யன் சென்றிருக்கும் போது அவளுடைய மனைவியை கடத்தின் போய் கொல்ல பார்க்கறான். உடனே நாரதர், அப்பா கொல்லாத, இவ வயிற்றுல வரக்கூடிய சிசு மகா விஷ்ணு பக்தன், அவனாலேயே தான் இந்த இரண்யகசிபு அழியப் போகிறான், அவளை கொல்லாது, நான் ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று நான் அவளை வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு இந்திரன்கிட்டேந்து அந்த இரண்யனுடைய மனைவியை அவர் அழைச்சின்னு போயிட்டு போஷிக்கிறார், பார்த்துட்டு வர்றார். அப்போது சின்ன வயசுலேயே அந்த அம்மாவுக்கு இவர் விஷ்ணு பக்தியான பல கதைகளில் சொன்னது, வயிற்றுலேருந்தே அந்த சிசு, அதை கர்ப்பத்தில் இருக்கிற சிசு அதை ஊங்கொட்டின்னு கேட்டுண்டு சின்ன வயசுலேயே கர்ப்பத்திலேயே அது விஷ்ணு பக்தனாக ஆயிடுத்து. இந்த வரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தவன் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் எல்லாரையும் தனக்கு சாவு கிடையாதுன்ற இந்த இருமாப்பில் எல்லாரையும் இம்சப்படுத்தின்தான் இரண்யன். உடனே எல்லாரும் போய் எம்பெருமான தேவர்கள்லாம் போய் பிரார்த்திக்க, இதை மாதிரி இரண்யகசிபு மூலோகத்துலேயும் ரொம்ப எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறான், நீங்கள் தான் காப்பாற்றணும்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கும்போது அவர் கூடிய சீக்கிரத்தில் நான் அவனை அழிக்க வருவேன், நான் என்கிட்ட அபச்சாரம் பண்ணால் கூட நான் பொறுத்துன்றுவேன், ஆனால் என் பக்தரிடம் அபச்சாரம் பட்டால் நான் ஒரு நாளும் பொறுக்க மாட்டேன், அப்பொழுது கூடிய சீக்கிரத்தில் அவன் என் பக்தங்கிட்ட அபச்சாரப்படுவான், அப்போ நான் எல்லாரையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார். பிரகலாதன் எப்பவுமே விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைப்பானா. அந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவன், சாந்தமானவன். எப்பவுமே பெருமாள் திருவடியில் சரணம் அடைந்தவா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு நாளும் முயற்சி பண்ண மாட்டான். எம்பெருமான் செயல்தான் இருப்பாளே தவிர, அதுவும் பிரகலாதன் தகப்பனாரிடம் ரொம்ப பக்தியோடு நடந்து கொள்வான். 5 வயசிலேயே மிக குணவானாக இருந்தான். அவனை கண்டு ஆச்சரியப்படாத ஒரு அசுரர்களே இல்லை. என்ன இவன் அசுர குலத்தில் பிறந்தாலும் இத்தனை தன்மையோடு நடந்து கொள்கிறானே என்று ஆச்சரியப்பட்டார்கள். எந்த விளையாட்டும் விளையாட மாட்டான். நந்தவனத்தில் பசங்களோட ஹரிபஜனம் செய்து கொண்டிருப்பான். எப்பயும் பிரேம பக்தியில் அவன் என்ன பண்ணுவான், பித்து போல் திடீர்னு பாடுவான், திடீர்னு ஆடுவான். எல்லாம் அந்த பொம்மைக்கெல்லாம் பேர் வச்சுருக்கான். நாராயணன், மாதவன், கேசவன், ரிஷிகேசன் அப்படின்னு பொம்மைக்கெல்லாம் பேர் வச்சுருக்கான். அவன் பொம்மைக்கெல்லாம், விளையாடுற பொம்மைக்கெல்லாம். சரி, ஏதோ படிக்கிற வயசு வந்தது, பாடசாலைக்கு அனுப்பி வச்சான் ஹிரண்ய. அவனை ஆசிரியர்கள் சுக்கராச்சாரியர் அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணார்னா, அப்பா அவருக்கு தெரியும் இந்த பையன் கருவிலேயே நாராயண பக்தி வந்த பையன்ட்டு, நமக்கு எதுக்கு வம்புன்னு நான் தீர்த்த யாத்திரை போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். அவள் பசங்க சண்டன், மர்கன் 2 பேரும் அந்த பாடசாலைக்கு ஆசிரியர்களாக இருந்தா. அவளுக்கு நான் இரண்யாய நமஹா அப்படின்னு சொல்லுவான். உடனே பிரகலாத நாராயணாய நமஹா என்று சொல்லுவான். இது என்னாச்சுன்னு சொல்லி இந்த அரண்மனைக்கு கூட்டின்னு வந்துட்டான் அவனை. இரண்யன் கேட்குறான், அப்பா நீ என்னப்பா கற்றுண்ட பாடசாலையில் அப்படின்னு. அசத்துக்கள் சங்கத்திலேருந்து விலக வேண்டும். ஹரி நாராயண ஹரி நாராயண என்று சொல்லணும், எப்பயுமே சொல்லணும்ப்பா. யார் உனக்கு இதை சொல்லி கொடுத்தது அப்படின்னு தன்னுடைய விரோதியோட பேரை சொன்ன உடனே அப்படியே குதிக்கிறான் ஹிரண்யன். இதை யாருப்பா சொல்லி கொடுக்கணும்? எல்லாருக்குமே அது இதய கமலத்தில் தானாக பகவான் என்னை இழுக்கிறார்ப்பா.
அப்படின்னு சொல்கிறான் அந்த சின்ன 5 வயசு பையன். திரும்பி பாடசாலைக்கு அமுச்சு விட்றானே, சண்டமர்கர்களா ஒழுங்காக பாடம் சொல்லி. ஐயோ ராஜா, நான் இதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை, அவனே எங்கேயோ தெரிஞ்சுன்னு வந்திருக்கான், ஒரு சமயம் சந்தர்ப்பம் கொடுங்க, நாங்கள் இந்த வாட்டிக்கு வேறு மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு ஐஷின்னு போயிட்டான் பாடசாலைக்கு. அங்கே அவங்களுக்கும் ரொம்ப நாளாக இந்த நாராயணன் நாம சொல்லணும்னு ஆசை. அங்கேயே உக்காண்டான். நாராயணா சொல்லாதே, நாராயணா சொல்லாதே அப்படின்னு 108 வாட்டி எண்ணிக்கிறான் அவனுங்க 2 பேரும். ஏன்னா இதை விட்ட நாராயணா சொல்லாதேன்னு தானே சொன்னேன், அது கூடவே நாராயணான்னு வருதோ இல்லையோ, அதை ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க 2 பேரும். உடனே அரண்மனைக்கு ஐஷின் வரார்கள். இந்த பையன் திருந்த மாட்டான், இருக்கு பசங்களையும் கெடுத்துருவான் போல இருக்கு அப்படின்னு அரண்மனைக்கு ஐஷின் வந்தா. இரண்யன் கேட்குறான், அப்பா பிரகல்லாதா, நீ படித்ததுலேயே எதுப்பா உனக்கு ரொம்ப சாரமானதுன்னு கேட்குறான். அதுக்கு சொல்கிறான் இந்த பையன், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணுவர் பாத சேவனம், சக்கியம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், ஆத்ம நிவேதனம். பெருமாளுக்கே நம்மளை சமர்ப்பிச்சிட வேண்டியது, இதுதான்ப்பா நான் படித்ததுலேயே ரொம்ப சாரமானது அப்படின்றான். இரண்யகசிபுக்கு மகா கோபம் வருது, கத்துறான். ஏன்பா, ஒருத்தருடைய கண்ணு இமைக்கிறத நிறுத்துனா நிறுத்த முடியுமாப்பா? மார்பு துடிக்கிறத நிறுத்துனா நிறுத்த முடியுமா? அதே போல தான்ப்பா என்னுடைய இதயத்தில் நாராயணா என்ற நாமம் இருக்குப்பா அப்படின்னு அந்த 5 வயசு குழந்தை தைரியமாக இரண்யனை பார்த்து சொல்கிறான்.